விஜயா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் திருமதி உமா இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட்டு இன்றைக்கு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சீமான் உருவம் பொம்மையை சில இடங்களில் எரிக்கிறாங்க. அவர் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிற கோவணத்தோடு இருக்கிற அந்த ஃபோட்டோவை எடுத்து செருப்பால் அடிக்கிறாங்க. இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணணுமா? ரொம்ப லேட்டுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப லேட் ரியாக்ஷனாக இருக்குது அப்படின்றது எங்களுடைய கருத்து. ஏன்னா எல்லாருமே இப்போது ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிந்திருக்க வேண்டிய ஒரு களை செடி இன்றைக்கி அது நாக்பூர் தண்ணி ஊற்றி வளர்த்து அதை ஒரு விஷச்செடியாக மாற்றி இருக்கிறது. அதனால் இப்போவும் இதை செய்யலை அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக போய் முடியும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளா சீமான் அப்படின்னா, சீமான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. ஆனால் சீமானை பின்னிருந்து இயக்குகின்ற RSS அபாயகரமானது. அந்த அபாயத்தை சீமான் அப்படியே தமிழ்நாட்டில் கொண்டு இறக்குமதி செஞ்சிட்ருக்காங்க. அதனால தான் சீமானை கடுமையாக எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. அதாவது அரசியலில் எத்தனையோ தலைவர்களை, பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம். அவங்களுடைய அரசியலில் பொது வாழ்க்கையில் நேர்மையான தலைவர்கள் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்குறோம். அப்படித்தான் இந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு அரசியல் தலைவர் நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆள் இருந்ததை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இன்றைக்கு இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த பேச்சுக்கு பலியாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா எதை சொன்னால் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் ஈர்க்கப்படுவார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சு கரெக்டாக ஈழம் என்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதை ஒரு பெரிய மார்க்கெட்டாக சீமான் அதை வளர்த்தெடுத்திருக்கிறார். என்னன்னா, ஈழத்தை இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எப்படி தலைவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் அப்படின்னா, அது ஒரு போராளி மண் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க. ஈழத்தில் இன விடுதலைக்காக, ஒரு தமிழ் தேசிய விடுதலைக்காக, தமிழின விடுதலைக்காக ஒரு பெரிய இராணுவத்தை கட்டமைத்து, முப்படைகளை கொண்ட ஒரு இராணுவத்தை கட்டமைத்து ஒரு தலைவன் போராடி கொண்டிருக்கிறான். அந்த ஈழம், தனி ஈழம் மலர்ந்தால், தனி ஈழம் கிடைத்தால் தமிழர்களுக்கென்று இந்த பூமி பந்தில் ஒரு நாடு உருவாகும் என்ற ஒரு ஆர்வத்தின் காரணமாக, ஒரு நம்பிக்கையின் காரணமாக என்ன பண்ணாங்க, அந்த ஒரு உணர்வின் அடிப்படையில் தான் ஈழம் அப்படிங்கிறது இங்கே தலைவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. குறிப்பாக திராவிட இயக்க தலைவர்களால், அண்ணன் கொளத்தூர் மணி அண்ணன், ராமகிருஷ்ணன் அண்ணன், அதே மாதிரி ஐயா நெடுமாறன் அவர்கள், ஐயா வைகோ அவர்கள், இவர்களை போன்ற தலைவர்களால் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக மற்ற பகுதிகளில் இதை பரப்புரை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிறதுல அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு. தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்கெல்லாம், பட்டி தொட்டி எல்லாம், கிராமங்கள் எல்லாம் கொண்டு போய் இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்ததற்கு திருமாவளவன் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. அதே போல் எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் தொடர்ந்து பேசி அதற்காகவே அதிக முறை சிறை சென்றவர் அவர். அப்போ இவ்வளவு இங்க கட்டமைச்சிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல அப்படிப்பட்ட ஒரு ஈழத்தை இன்றைக்கு இந்த சீமான் போன்றவர்கள் தங்களுடைய பிழைப்பு வாதத்திற்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு வியாபார பொருளாக மாற்றி இருக்கிறார்கள். அப்பதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதையும் சேர்த்து நாம இங்க பேச வேண்டி இருக்கிறது. இதை வைத்து இந்த இளைஞர்களை மடைமாற்றம் செய்து தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனைகளை ஒன்றிய அரசோடு போராடி நாம் வென்றெடுக்க வேண்டிய, நாம் போராடி பெற வேண்டிய உரிமைகளிலிருந்து, அந்த பிரச்சனைகளிலிருந்து இளைஞர்களை மடைமாற்றி, திசை மாற்றி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, இது மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுதோ அதுதான் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனை, அது மட்டும்தான் முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கட்டமைத்து ஒரு ஆபத்தான ஒரு சூழலை இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்னொன்று, ஒரு கலவரத்தை திட்டமிட்டு உருவாக்க நினைக்கின்ற பாஜகவிற்கும் RSSற்கும் இவர் வேறு வேறு வடிவத்தில் இடம் கொடுத்துட்டு இருக்காரு. அவங்க இஸ்லாமிய வெறுப்பை, இஸ்லாமிய எதிர்ப்பை முன்னிறுத்தி RSS செயல்படுகிறதுன்னு சொன்னா, இவர் இங்க என்ன பண்றாரு, தெலுங்கு வந்தேரிகள்ன்றாரு, பிற மொழி இனத்தவரை, அதாவது அவங்க மத சிறுபான்மையினரை எதிரிகளாக RSS கட்டமைக்குதுன்னு சொன்னா, சீமானும் நாம் தமிழர் கட்சியும் என்ன செய்யறாங்க, இங்க இருக்கிற மொழி சிறுபான்மையினரை எதிரிகளாக கட்டமைக்கிறார்கள். அதாவது ஒரு சித்தாந்த எதிரி யாரோ அவங்களை விட்டுட்டு இஸ்லாமியர்களை துலுக்கர்கள்னு சொல்லி புறந்தள்ளியது யார்? பெரியார் தானே அப்படின்றது. நாம் தமிழர் கட்சியினுடைய ஆவணம்னு ஒண்ணு வெளியிட்டாங்க தெரியுமா, நீங்க அதுல எடுத்து பாருங்க. அதில் நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்கள் குறித்தும் கிறிஸ்தவர்கள் குறித்தும் என்ன பேசி இருக்கிறதோ அதை பெரியார் பேசியதாக சீமான் வெளியிடத்தில் பேசுகிறார். நீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஆவணத்தை எடுத்து பாருங்க, அதில் இருக்கிறது. அதுல இல்லைன்னா திரும்ப நீங்களே என்கிட்ட நேர்காணல் எடுங்க, நான் பதில் சொல்றேன். நாம் தமிழர் கட்சியினுடைய ஆவணத்துல கிறிஸ்தவர்களிடமும் இஸ்லாமியர்களிடம் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அவர்கள் தங்களை தமிழர்களாக உணர்ந்து தமிழ் தேசியத்தை, எங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு வந்தால் சரி அப்படின்றத யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்க அவங்க கட்சியினுடைய ஆவணத்தை எடுத்து பாருங்க. ஆவணம் ஏதோ வெளியிட்டு இருக்காங்க இல்லையா, நாம் தமிழர் கட்சியினுடைய ஆவணம், அதுல இருக்கு. அதில் இருப்பதை, தான் சொல்லியதை இன்றைக்கு மறைப்பதற்காக
பெரியார் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை வந்து சீமான் சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் உண்மை. பெரியார் எந்த இடத்திலும் அப்படி சொல்லவே இல்லை. எந்த இடத்திலும் அவர் அப்படி சொல்லவே இல்லை. சொன்னதுக்கு ஆதாரம் கேட்டமே, காட்டினீங்களா? உடனே என்ன சொல்றீங்க? ஆதாரத்தை எல்லாம் நாங்க மறைச்சு வச்சிட்டோம். ஒருத்தர் மறைச்சே வைக்கல. பெரியார் திடல்ல என்னைக்குமே கேட் மூடவே மூடாது, திறந்துதான் இருக்கும். நீங்க எந்த நேரம் வேணாலும் போங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கூட ஆசிரியர் ஐயா கிட்ட சொல்லி வாங்கி தரேன். ராத்திரி பகல் கூட நீங்க வந்து லைப்ரரியில உட்காந்து படிங்க. லைப்ரரியில போன பழக்கம் இருக்குமா என்ன நமக்கு தெரியாது. பட் நீங்க வந்து போய் படிங்க. போய் எடுத்து பாருங்க, ஆவணத்தை எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்துட்டு புரட்டி பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. இல்ல, எதுக்காக இவ்வளவு பொய்கள் இருக்கு? இது வரைக்கும் ஆசிரியர் வீரமணி அவர்கள் வாயே திறக்கல அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குல்ல. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய முக்கிய பொறுப்புல இருக்கிறவர் அவர்தான். நிறைய பேர் பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஆசிரியர் இப்ப கூட அண்மையில ஒரு கூட்டத்துல பேசினார். சரியா? அதாவது ஒருத்தர் தர்க்க ரீதியாக, ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு விஷயத்தை முன்வைத்தார் அப்படின்னு சொன்னா அதற்கு பதில் சொல்லலாம். ஒருத்தன் பொய்யே சொல்லிட்டு இருக்கானா அந்த பொய்யனுக்கு பதில் சொல்வதற்கு ஆசிரியருக்கு என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எதுக்காக இதுக்கு பதில் சொல்லணும்? இப்ப வேற கேட்கிறேன், ஆசிரியர் என்னோட விவாதிக்க தயாரா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, நீ என்ன உனக்கு அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு ஆசிரியர் உன்னோட விவாதிக்கணும்னு நீ கூப்பிடுற? உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஓம் படிப்பு என்ன, நீ படிச்ச லட்சணம் என்னன்றதை நீயே சொல்லியிருக்க. சரியா? எப்படி நீ கல்லூரியில படிச்சேன்றத நீயே வந்து ஒரு இடத்துல சொல்லிட்டு அந்த கேவலத்தை பெருமையா வேற நினைச்சிட்டு வேற சிரிக்கிற. கல்லூரி வாசல்ல நானும் எங்க அண்ணன் ரவியும் போய் நிற்போம். காலையிலேயே, எப்போ? கல்லூரி தொடங்கும் போதே கல்லூரி வாசல்ல நானும் எங்க அண்ணன் ரவியும் போய் நிற்போம். அந்த ரவி யாருன்னு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். போய் நிற்போம். ஒரு முறை ஆளுக்கு ஒரு மொந்த கல்லு குடிப்போம். குடிச்சிட்டு அப்படியே அங்க வந்து சுத்திட்டு பரோட்டா கடையில பரோட்டா சாப்பிட்டுட்டு போயிடுவோம். இதுதான் நீ வந்து கல்லூரியில படிச்ச லட்சணம். இதை வேற யாரும் சொல்லல, இதே சீமான் தான் சொல்லியிருக்காரு. அப்போ உன்னுடைய அறிவுன்றது கல்லு குடிக்கிறதுலையும் தண்ணி அடிக்கிறதுலையும் மட்டும்தான் இருக்கு. காய்ச்சி குடிக்கிறது மட்டும்தான் உனக்கு தெரிஞ்ச அறிவு. அதை தான் நீயும் சொல்ற. அப்போ உன்னோடு வந்து திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் வந்து விவாதிக்கணும்னு நீ கேட்கறிய, உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்ல, வெக்கமா இல்ல? உனக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு கேட்கறதுக்கு? திராவிடர் கழகத்தினுடைய புதிதாக சேர்ந்திருக்கிற, அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு புதிதாக சேர்ந்திருக்கின்ற ஒரு இளம் வயது தோழரோடு விவாதிக்க கூட உனக்கு தகுதி கிடையாது. நீ வந்து ஆசிரியர் உன்னோட விவாதிக்க வரணும்னு கூப்பிடுற. ஏன் செய்தியாளர்கள் கிட்ட பேசு. நீ தான் செய்தியாளர் சந்திப்பியே உன்னோட பொதுக்கூட்ட மேடையாக்குறியே, அங்க பேச வேண்டியதானே? இது எல்லாமே கேட்ட கேள்விகளுக்கு பதில் இல்லாதவன் சொல்லுகின்ற சாக்கு போக்குகள். வேரோடு பிடுங்க வேண்டாரு, பெரியாரை ஒழிப்பேன், அதுதான் என்னுடைய டார்கெட் அப்படின்ட்டு இன்னைக்கு காலையில நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆர்ப்பாட்டத்துக்கு மத்தியிலும் பேட்டி கொடுக்குறாரு காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு. இது வந்து பெரியாரை ஒழிப்பேன், அவருடைய பிம்பத்தை வந்து அழிப்பேன், இது எல்லாமே வெறுமனே பூச்சாண்டி காட்டுற வேலை. இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் வந்து இங்க யாரும் பயப்படவும் மாட்டாங்க. இன்னொன்று, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இங்க எடுத்துக்கவும் மாட்டாங்க. தமிழ்நாட்டில் நீங்க சாதாரண மக்கள் கிட்ட போய் கேளுங்க, இளைஞர்கள் கிட்ட போய் கேளுங்க. எத்தனையோ நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பெரியார் மீது எப்போதெல்லாம் இந்த பாஜக கும்பல் வந்து ஒரு காவிச்சாயம் பூசணும்னு நினைக்கிறாங்களோ, அல்லது ஏதாவது அவருடைய சிலையை அவமதிக்கிறாங்களோ, அப்பெல்லாம் உடனே வந்து போய் சிலையை உடைப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொன்னார் இல்லையா? சொல்லிட்டு அதுக்கப்புறமா இல்லை அது வந்து அட்மின் போட்டாரு அப்படின்ற அந்த ஜல்சாப்பு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தார்ல, அப்பவே வந்து பொதுமக்கள் கிட்ட, இளைஞர்கள் கிட்ட பெரியார் குறித்த கருத்துக்களை கேட்கும்போது அவங்க தெளிவா பதில் சொல்றாங்க. பெரியார் யார்? அவர் பெண்ணுரிமைக்காக போராடியவர். அவர் வந்து எல்லோரும் சமமா இருக்கணும்னு நினைச்சவர். ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. பெண்கள் படிச்சு முன்னுக்கு வரணும்னு பேசினாரு. இது எல்லாமே தமிழ்நாட்டு இளைஞர்களினுடைய பெரியார் குறித்த மதிப்பீடு. புரியுதா? அப்ப நீ எங்க போய் பெரியாரை வந்து அழிக்கணும்னு பேசிட்டு இருக்க? நீ எங்க பேசிட்டு இருக்க? உன்னுடைய பாட்டன் யாரு? நம்ம ஐயா மாப்போசி, உன்னுடைய வழிகாட்டி, உங்க தமிழ் தேசியத்தினுடைய வழிகாட்டி, நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர் அவர்தான். உங்களுடைய தமிழ் தேசியத்திற்கான வழிகாட்டி தலைவர் அவர்தான். அவராலேயே முடியல. அவர் கடைசியில் எங்க வந்து சரண்டர் ஆனாரு? திமுகவில் வந்து தான் ஐக்கியமானாரு, பதவிகள் வாங்கினாரு. அப்போ அவராலேயே முடியலன்னா அப்ப அவரை விட நீ பெரிய ஆளுன்னு சொல்றியா? மாப்போசியை விட, மாப்போசிக்கு அவ்வளவுதாங்க, அவருக்கு தெரியல, அவருக்கு வந்து அவ்வளவா வந்து அறிவெல்லாம் கிடையாது. அதனால அவர் வந்து என்ன ஆயிட்டாருன்னா அப்படியே சரண்டர் ஆயிட்டாரு. நான் வந்து அப்படி கிடையாது. அவர் அப்படிதான் ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு. அவங்க எல்லாரையும் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கையில் எடுத்துட்டாங்க, நீர்த்து போக செய்து விட்டார்கள், செஞ்சுட்டாங்க. யாரை? இவருடைய தமிழ் தேசிய தலைவர்களை. இவரை யார்? சிவந்தி ஆதித்தனாரையாவையும் இவரையும் நம்ம மாப்போசியையும் வந்து திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீர்த்து போக செஞ்சுட்டாங்களாம். அப்போ இவர்கள் நீர்த்து போக செய்கின்ற அளவிற்கு அவர்கள் பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள்ன்றது சீமானுடைய ஸ்டேட்மெண்டா? இவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்ல வர்றாரா? மாப்போசியை விட, ஆதித்தனாரை விட நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிறதான் சீமானினுடைய முடிவா? அதான் அவர் சொல்ல வர்றாரா? அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது.
எனக்கு தான் எல்லா அறிவும் இருக்கு ம். அப்படின்னு சீமான் சொல்ல வர்றார். அதாவது எல்லாரையும் மட்டம் தட்டுறது ஏதோ ஒரு வகையில். ம். தான் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லுகின்ற மாப்போசியும் கட்சி பெயரை தனக்கு பிச்சையாக போட்ட ஆதித்தனாரையுமே நீ வந்து இவ்வளவு மட்டம் தட்டி பேசுறேன்னா, நீ பெரியாரை பேசுறதுக்கு உனக்கு ஏற்கனவே பேமெண்ட் கொடுத்தாச்சு. அதுதான் உன்னுடைய அஜெண்டா. நாக்பூர்ல இருந்து கொடுத்திருக்கிற பாடத்திட்டம் அதுதான் உனக்கு கொடுத்திருக்காங்க. செயல் திட்டம் அதுதான். அப்ப அத பத்தி நீ பேசும்போது இன்னும் கூடுதலா கூட நீ பேசுவ. இதெல்லாம் சும்மா சாதாரணமா அவர் பேசுறதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் எந்த எல்லைக்கும் வேண்டுமானாலும் போய் பேசக்கூடியவர் தான் இந்த சீமான். இல்ல சீமான் அவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வர ஒரு பக்கமா அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்போ சமீப காலத்துல பாத்தீங்கன்னா அவர் கட்சி சம்பந்தப்பட்ட ஆடியோக்கள்லாம் வெளியில வருது. அவர் கட்சியிலிருந்து நிறைய பேர் பிரிந்து திமுகவில் இணையறாங்க. இதெல்லாம் திமுகவோட இடன் அஜெண்டான்னு குற்றம் சாட்டுறவங்க எல்லாம் இருக்காங்க. ஒருவேளை அப்படி இருந்தாலுமே அவரை டிஸ்டர்ப் பண்றதுனால தானே அவர் இப்படி எல்லாம் இறங்குறாரு. யாரு டிஸ்டர்ப் பண்றா? வெளியிலிருந்து யாராவது போய் அவரை டிஸ்டர்ப் பண்றாங்களா? வெளியிலிருந்து யாராவது போய் டிஸ்டர்ப் பண்றாங்களா? யாராவது அவரை வந்து இது வரைக்கும் கட்சி ரீதியா அரசியல் ரீதியா யாராவது சீமானை தாக்கி பேசுறீங்களா? ஏன்னா ஒரு ஆளே கிடையாது. அரசியல் ரீதியாக திமுகவுக்கோ அல்லது வந்து மற்ற அமைப்புகளுக்கோ கட்சிகளுக்கோ பேசக்கூடிய அளவிற்கான தகுதி உள்ள சமமான ஆள் கிடையாது சீமான். அதனால யாருமே இது வரைக்கும் அரசியல் ரீதியாக சீமானை வந்து பேசின ஆட்களே யாருமே கிடையாது. இருக்கிறதுனால தானே அவர் மேல இவ்வளவு தாக்குதல். இப்ப கூட பாருங்க, என்ன ஃபோர்ஸ்? அவர் போட்டோ பொய் அப்படின்ற ஒரு இருங்க, மேடையில ஏறினா பொய் பேசுறதும், இல்லாத பொல்லாத விஷயங்கள் எல்லாம் பேசுறதும், கத்தி கத்தி பேசுறதும், கையை உயர்த்தி பேசுறதும், போடியத்தை ஓங்கி ஓங்கி அடிச்சுட்டு பேசுறதும், இதுதான் ஃபோர்ஸ்ஃபுல்லா? கருத்துல வலிமை இருக்கணும். சொன்ன சொல்லுல நேர்மை இருக்கணும். ஒரு இடத்துல ஒரு கருத்தை நீ சொன்னேன்னா அந்த கருத்துல அப்படியே பயணம் பண்ணணும். நீ காலையில ஒண்ணு பேசுற, சாயந்தரம் ஒண்ணு பேசுறியா இல்லையா? அதுக்கான வீடியோக்கள் வந்திருக்கா இல்லையா? ஆதாரங்கள் இல்லாம யாருமே இங்க பேசல. அப்போ யாரோ வெளியில இருந்து வந்து என்னமோ அவருக்கு குடைச்ச அவரோட கட்சிக்குள்ள இருந்துதான் பிரச்சனை. அங்க இருந்து வெளியேறாங்க இளைஞர்கள். ஏன்னா தெரியுது, அவங்க கொடுக்குற நேர்காணல் எல்லாம் பாருங்க. நாங்க இழந்துட்டோம், எங்க வாழ்க்கையே நாங்க இழந்துட்டோம், இந்த ஆளால பொருளாதாரத்தை இழந்துட்டோம், எங்களுடைய வாழ்வாதார மொத்தத்தையும் நாங்க இழந்துட்டோம். இதுக்கு மேல எங்க கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நாங்க கடன்காரனா நிக்கிறோம். ஏங்க அவங்க கட்சிக்காரங்க அங்கிருந்து வெளியேறி வந்தவங்க சொல்றாங்க, ஒரு மீட்டிங்க்கு வந்தாருன்னா, இப்போ ஒரு தலைவர் ஒரு கூட்டத்துக்கு போனார்னா அவருக்கு தங்குறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணுவாங்க, சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க, போக்குவரத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க, அந்த கூட்ட செலவுகள் இதுதானுங்க அந்த செலவு பட்டியல்ல வரும். அந்த ஹோட்டல்ல தங்கியிருந்த ஹோட்டல்ல பாருக்கு இவ்வளவு கட்டணம் அப்படிங்கறத எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா நீங்க ஒரு தலைவனுக்கு? அங்கேயே குடிச்சிட்டு இன்னும் பத்தாதுன்னு சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு போறவங்கள கூட நம்ம பார்த்திருக்கோங்க. ஆனா பாட்டில பார்சல் பண்ணி வாங்கிட்டு போற ஆளை நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த ஆள் வாங்கிட்டு போயிருக்காரு. அதை நாங்க சொல்லல, யாரும் சொல்லல, திமுக சொல்லல, யாரும் சொல்லல. அவங்க கட்சிக்காரங்களே வந்து செய்தியாளர் சந்திப்பை வச்சு சொல்றாங்க. இவ்வளவு அசிங்கமான ஒரு என்ன சொல்றது, ஒரு நபரை, ஒரு கேவலத்திற்குரிய ஒரு நபரை இதுவரைக்கும் வந்து தமிழ்நாடு அரசியல சந்திச்சதே கிடையாது யாருமே. அவர் பிரபாகரன் அவர்களோட எடுத்த போட்டோ ஃபேக், எடிட் பண்ணி போட்டது அப்படின்ற மாதிரி ஒரு இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் வந்து அவர் சொல்றாரு, நான் எடிட் பண்ணி தான் கொடுத்தேன் இதை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கலைக்கோட்டுதயம் அவரோட சீமானோடு மிக மிக நெருக்கமாக இருப்பவர் திரு கலைக்கோட்டுதயம் அவர்கள். தமிழன் தொலைக்காட்சியினுடைய நிறுவனர், அவர் தான் அந்த உரிமையாளர். அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலையும் வந்து அவர் இருந்தார். அவர் இப்ப இருக்காருல்ல, அவர்கிட்ட கேட்டு கூட நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கலாம், சரியா? ஆனா ஃபேக்குன்னு இவர் சொல்றாரு, எடிட் பண்ணதுன்னு சொல்றாரு. தொடர்ந்தே நிறைய பேர் சொல்லிட்டே வந்தாங்க, இது வந்து தொடக்கத்துல இருந்தே வச்சுக்கிட்டே வர்ற குற்றச்சாட்டுகள் தான். ஆனா எந்த இடத்திலும் ஏன் நாம் தமிழர் கட்சி இதை மறுக்கவே இல்லை? எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ போடுறீங்க. இப்போ வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அவர் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி இது வந்து ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணப்பட்டது, ஃபேக் ஐடின்னு சொல்லிட்டு, ஃபேக் வீடியோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஃபோட்டோஷாப் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. உடனே அவருக்கு என்ன பதில் சொல்கிறாரு, அதை விடுங்க, அது ஏன் அந்த சுருதி குறையுது, அந்த இடத்துல ஏன் குறையுதுன்னு கேட்குறேன். எல்லாத்துக்கும் வந்து ஹை டெசிபிள்ல கத்துற இல்ல, ஏன் இதுக்கு மட்டும் அப்படியே உள்ள போகுது வாய்ஸ்? அந்த ஒரு வரியை தவிர 12 வருஷமா எங்க போனீங்க, இன்னைக்கு வந்து பேசுறீங்க, 12 வருஷமா அதை சொல்லியிருக்கலாமே அப்படின்றாரு. அதுக்கு காரணத்தை அவங்களே சொல்றாங்க. அந்த இயக்குனர் என்ன சொல்றாருன்னா, தொடக்கத்துல வந்து நாங்க நினைச்சோம், நம்பினோம், சரி ஈழம் பத்தி பேசுறாரு. அப்ப அவர் வந்து என்ன பண்ணார், கட்சி தொடங்கின புதுசுல பெரியாரையும் சேர்த்து தான் அவர் பேசினார். 2010 அவங்க வெளியிட்டு இருக்கிற ஒரு மலர்ல கூட பெரியாருடைய படத்தை தான் முதல்ல போட்டிருக்காங்க, சரியா? அதற்கு அப்புறம் அவருடைய நிலைப்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. இவரை வந்து எப்படியெல்லாம் வந்து கையில் எடுத்தால், எப்பவுமே ஆர்எஸ்எஸ் வந்து யாரெல்லாம் வந்து உள்ள இருந்து யார் செயல்படுவார்களோ அவர்களே தான் களமிறக்கி விடுவாங்க, வெளிப்படையாக அவங்க வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளாக சீமான் அவங்களுக்கு அடையாளம் காணப்பட்டு அவர் கையில் எடுக்கிறாங்க. அதற்கப்புறம் அவருடைய மொத்தமாக அவருடைய பேச்சு எல்லாமே வந்து மாறுது.
அப்ப இந்த இளைஞர்களுக்கு ஒரு எண்ணம் வருது. இப்ப என்னன்னா ஒரு பெரிய அளவில் வந்து இது வெளியில பேசுறாங்க. தலைவர்கள் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இத பத்தி பேசுறாங்க. திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாம் இதை பற்றி பேசுகிறார்கள். அவனை அம்பலப்படுத்தியே ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற இடத்தில் அதற்கு வலு சேர்க்கிற மாதிரி சரி எனக்கு தெரிந்த உண்மைகளை நானும் சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் வெளியில வந்திருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த தலைவரோடு இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து ஒவ்வொருத்தரா வெளியில வந்து உண்மையை சொல்லிட்டு இருக்காங்க. கஜன் சொல்லிட்டு ஒரு பொறுப்பாளர் அவர் தான் வந்து தலைவரோடு யார் புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம், யார் தலைவரை சந்திக்கலாம் அப்படிங்கிற இடத்தில் அதற்கு அனுமதி கொடுப்பவர் அவர்தான். அவர் அனுமதி கொடுத்தாதான் போய் அவரை பார்க்க முடியுமா. அந்த இடத்தில் அந்த பொறுப்பில் இருந்தவர் திரு கஜன் அவர் வந்து சொல்றாரு, இவருடைய ஈழம் தொடர்பான இவருடைய பேச்சு எல்லாமே எங்களுக்கு எதிராக தான் போய் முடியும். பெரியாரை இவர் விமர்சிப்பதை நாங்கள் ஏற்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க? சைதாப்பேட்டையில் கடந்த 5ஆம் தேதி நாங்கள் நடத்திய கூட்டம், திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பாக நாங்கள் நடத்தின கூட்டம் இருக்கு இல்லையா, அதுதான் இப்போ அடுத்தடுத்த கட்டங்களில் பற்றி பரவிக்கிட்டு இருக்கு. வெளிப்படையாக அதற்கு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பே திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் எங்களுடைய பேரவைத் தலைவர் சுபவீர பாண்டியன் அவர்கள் சொன்னார்கள், இந்த சீமானை ஒழிச்சு கட்டுவதுதான் என்னுடைய முதல் வேலை அப்படின்னு அவர் சொன்னார். அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஒவ்வொருத்தரா வந்து அவரவர்களுக்கு தெரிந்த உண்மைகளை சொல்றாங்க. அவர் ரொம்ப நாளா திராவிடத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டாரு. நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டு தான் இருக்காரு. ஓட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. என்ன மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றுட்டாரு. என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 8%. பொதுவாவே வந்து ஒரு அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் ஓட்டு போட வேண்டாம் என்று நினைப்பவர்களும் இங்க இருக்கதான் செய்யறாங்க. அப்படி இருக்கிறவர்களினுடைய அந்த வாக்குகள் வந்து அடுத்து வருகின்ற ஒரு கட்சிக்கு வர்றது இயல்புதான். இன்னொன்னு இவருடைய பின்புலத்தில் இருப்பவர்கள் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்க வந்து அந்த இடத்துல ஓட்டு போடுறவங்களும் இருக்காங்க. தொடர்ந்து சீமான் செய்வது, இவர் சொல்றாரு ஜாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்துறாங்க, அதை பார்த்து வேட்பாளர் நிறுத்துறாங்க, காசு கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க. இவர் எதை வச்சு அரசியல் பண்றாரு? அப்பட்டமா வெளிப்படையாக ஜாதி அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு சீமான். வாக்கு எண்ணிக்கையில ஒன்றும் அதிகரிச்சிடல. பார்ப்போம். நிறைய விஷயங்களை பயிர். ரொம்ப நன்றி.